வணக்கம் நண்பா. நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுருந்த ஒரு பொருள், அதாவது 1000 ரூபாய் பட்ஜெட்டில் இருக்கணும், பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும், பிசிக்கும் கனெக்ட் பண்ணணும், மொபைல் ஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணணும், மைக்கோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இருக்கணும், ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனாக இருக்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை முன் வச்சுருந்தாங்க. அதாவது ஓரலாக பார்க்கும்போது பட்ஜெட் ரேட்டில் ஒரு சிறந்த ஹெட்ஃபோனை நீங்கள் செலக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு சவுண்டனோட ஒரு ஹெட்ஃபோனை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் கொடுக்குறேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது உங்களுக்கு மேலே ஹெட்ஃபோன் தந்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறமா ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை ஒதுக்கி வச்சுடுவோம். இந்த ஹெட்ஃபோனை தவிர உங்களுக்கு வேறு என்னென்ன இந்த பாக்ஸ் உள்ளாடி இருக்குன்னா, சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க, ஒரு ஆக்ஸ் கேபிள் தந்திருக்காங்க, அதாவது பிசி கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி இது கூடவே வருது. உங்களுக்கு ஹெட்ஃபோனை பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு லோ பட்ஜெட் ஹெட்ஃபோனை பார்க்குற அந்த ஃபீல் கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வடிவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ராயலாக பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இதோட கப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அதாவது லோ பட்ஜெட் ஹெட்ஃபோனாக இருந்தாலும் லுக் வைஸ் பார்க்கும்போது, அதாவது ப்ரீமியம் ஹெட்ஃபோனை பார்க்குற அந்த ஃபீல் கொடுக்குது. பொதுவாக ஹெட்ஃபோன் வாங்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது காதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த சாஃப்ட்னஸ் இதில் இருக்குது. இதை தவிர உங்களுக்கு 40 mm டிரைவர் இதில் கொடுத்துருக்காங்க. பாட்டோட ஃபீல் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹெச்டி ஆடியோ சப்போர்ட் இருக்குது, அதாவது ஹை ஃபிடிலிட்டி ஆடியோவை நீங்கள் உணரலாம். இதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் 10 மீட்டர் வரைக்கும் போய்க்கலாம். கம்யூனிகேஷனில் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. மைக் கொடுத்துருக்காங்க. மைக் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஆனால் மைக்கோட குவாலிட்டி ஆவரேஜாக தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் சொல்ல முடியாது, ரொம்ப பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் பாட்டு கேட்குறது நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது டீப் பேஸ் உணர முடியுது. சாஃப்ட்னஸ், அதாவது ரொம்ப இனிமையான பாட்டுகள் உங்களுக்கு இருக்கும். அதாவது பழைய கால பாட்டுகள், அந்த பாட்டை கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. பர்ஃபெக்டாக இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த அளவுக்கு பாட்டு கேட்குறது நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறமா இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணாலும் சரி தான், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணாலும் சரி தான், விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் கனெக்ட் பண்ணாலும் சரி தான், ஆப்பில் கனெக்ட் பண்ணாலும் சரி தான், உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் தந்திருக்காங்க. அதாவது விண்டோஸ் 10க்கு சப்போர்ட் ஆகும், மேக் வாய்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் தந்திருக்காங்க. விண்டோஸ் 10 யூஸரை பொறுத்த மட்டும் விண்டோஸ் ஸ்டோரில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆடியோ டூல்ஸ் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹெட்ஃபோன் மூலிமா பாட்டு கேட்குறதுக்கு அது வேறு மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. அதாவது வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. ஓரலாக பார்க்கும்போது டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் இதுக்கு கொடுக்குறோம். இதோட பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு 12 மணி நேரம் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நான் 6 மணி நேரத்துக்கு மேலே பாட்டு கேட்டிருந்தேன். ஸோ ஓரலாக நான் எதிர்பார்க்குற என்னோடய கெஸ்ஸிங் வந்து 8 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். டிடிஜி டபுள் சர்டிஃபை பண்ணுறதுனால இதை தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். பாட்டு கேட்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது 1000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் இந்த ஹெட்ஃபோனை தவிர வேறு எந்த ஹெட்ஃபோனும் சிறந்ததாக நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஏதாவது கிடச்சிச்சின்னா நான் ரிவ்யூ பண்ணுறேன். இதுக்கப்புறமா வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் பற்றின வீடியோ நீங்கள் லாஸ்ட் வீக் எதிர்பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த வாரம் ஒரு சூப்பரான வித்தியாசமான கேட்ஜெட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு தான், அதாவது எதுவுமே லீக் அவுட் பண்ணல. ஒரு 3 நாள் வெயிட் பண்ணிக்கோங்க, அதோட அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறதும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எல்லாருமே ஒரே விஷயத்தை கேட்கும்போது அந்த வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.